மக்களை கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் நம்ம வந்திருக்கக்கூடிய பாரிஸில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். பஸ்ஸெல்லாம் பாருங்கள், பஸ்ஸெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, ஜாலியாக இருக்கா. இதுதான் பாரிஸ் சிட்டிங்க. பாரிஸ்குள்ளே நம்ம போகலை, டிரான்சின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் லீ பிளாங்க் மென்சியில் நம்ம போட்டிருந்தாங்க. அதை அவங்க சொல்கிறதே டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சில். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, லா போஸ்ட்டுன்றது, இது உள்ளே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது, பேங்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸு, வெயிட் பார்க்குறது எல்லாமே இருக்குங்க. ஸோ பணம் எடுக்கணும் அப்படின்னா இது உள்ள வந்து நீங்கள் ஏடிஎம் ஃபுல்லாக எடுத்துக்கிடலாம். வெளியவும் 2 ஏடிஎம் இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பருங்க, சூப்பர், நல்லா இருக்கான். சிட்டி பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி இருக்கா. குப்பை தொட்டி பார்த்தீங்களா, ஊரே தான், டிப்பிக்கல் நம்ம ஊர் தான். ஐயோ, எங்கே போனாலும் நம்ம தமிழ் தாங்க. நம்ம உடன்பிறப்புகள், ஸ்ரீலங்கன் உடன்பிறப்புகள். ஆமாம், தாய் தகப்பன் தான் வேறையாக இருக்கலாங்க, ஆனால் அவங்க நம்ம உடன்பிறப்புகள் தானே. பார்க்க வந்தால் அவங்கள எல்லா இடமும் கடையெல்லாம் தமிழ் பேர் வச்சு தூள் பறத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது. பைக்கை பாருங்க, செம்மையாக இருக்கா. யாரோ பைக்கை விட்டு போயிருக்காங்க. அதுமாரி கார் எல்லாமே மேனுவல் காராக தாங்க இருக்குது. நான் ஆட்டோமேட்டிக் காரே பார்க்கல. அப்படியே பார்த்துருந்தா கூட 1 or 2 காரை தான் பார்த்துருப்பேன். இது ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன், ரிவ்யூன்னு போட்டிருந்தா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவென்யூ தான் போடுறாரு. மைத்ரி சாண்ட்விச் கடை இருக்குது. நம்ம ஊரை மாதிரி இங்கேயே லோட்டோ மேக்ஸு எல்லாமே இருக்குங்க. பில்லியனரு, கண்டது இதெல்லாம் இருக்குது. இந்த ஆட்டோ ஈக்கோல்னு ஒரு சிஸ்டம் இல்லை, இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த ஊபர் மாதிரி. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன். பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கேன். இந்த பைக்காடா இது என்ன தெரியலைங்க. இந்த பைக்காடு உள்ளே போகலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் தெரில. பட் வந்து கடை மாதிரி தான் இருக்குது, கடை மாதிரி. நிற்கார பாருங்க, என்ன இருக்கா. ஓகே, சைக்கிள் விட்டு போகிறாரு. பாய் பாய்.